தலைப்பு பயோகிராபிஸ் சுயசரிதைகள். பெயர் கான்ராட் சி. பிங்க்லி. பிறப்பு 1867, மறைவு 1942. நமது கதை சகோதரர் கான்ராட் சி. பிங்க்லி பிறப்பு 1867, ஃபீல்ட் ஓஹியோ, கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் 1942 ஆண்டில் கிறிஸ்துவில் உண்மையுள்ள படிப்பை முடித்தார். சகோதரர் கான்ராட் சி. பிங்க்லி அவர்கள் கிறிஸ்தவ குணலட்சணங்களுடன் கூடிய ஆழ்ந்த பயபக்தியை கொண்டிருந்தார். அவர் ஒரு லூதரனாக வளர்க்கப்பட்டார். காலப்போக்கில் அமெரிக்காவின் அப்போஸ்தலிக் லூதரன் தேவாலயங்களில் பிஷப் ஆனார். 7 மொழிகளில் பேசவும் எழுதவும் படிக்கவும் அவருக்கு திறன் இருந்தது. மான்ஸ்ஃபீல்டில் ஒரு லூதரன் தேவாலயம் இருந்தது. அதன் உரிமையாளர் மந்திரி கார்ல் லாரன்ஸ், சகோதரர் எட்வர்ட் லாரன்ஸ் அவர்களின் பாட்டனார். டவுன் பிளாக்ஸ்மித் என்ற இளம் சகோதரர். சத்தியத்தில் இவர் சகோதரனாக ஜார்ஜ் ஜாஹஸ் ஆவார். இவரே லாரன்ஸ் வீட்டிற்கு அடிக்கடி வருபவர். இந்த வருகைகளில் ஒன்றில் அவர் தனது தேவாலயத்திற்காக பேச சுற்றுப்பயணத்தில் இருந்த சகோதரர் பிங்க்லியை சந்தித்தார். இந்த நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. சகோதரர் ஜார்ஜ் தனது நோய் மற்றும் ஓய்வு தேவை குறித்த கருத்தை கேட்டார். எனவே அவர் கலிபோர்னியாவின் சாண்டா மோனிகாவில் ஒரு சகோதரி இருப்பதாக கூறினார். அவர் மலைகளில் ஆரோக்கியமான மனிதர் பின்வாங்குவதற்கான தொகுப்பாளினி. பின்னர் அவர் சகோதரர் பிங்க்லியிடம் வழக்கமாக வெற்று அறைகள் இருக்கும் என்றும் தனது சகோதரியை சகோதரர் பிங்க்லியை எதிர்பார்க்குமாறு கடிதம் எழுதினார். ஜார்ஜின் சகோதரி சத்தியத்திற்குள் இருந்தார். விரைவில் சகோதரர் பிங்க்லிக்கு அவரது அறையில் பராமரிக்கப்பட்டு ஓய்வு கிடைத்தது. ஒரு மாலையில் அவரது அறையில் நம் சகோதரர் சிலவற்றை படிக்கும்படி விரும்பினார். யுகங்களை பற்றின தெய்வீக திட்டம் என்ற ஒரு புத்தகம் அவரது இரவு நிலைப்பாட்டில் இருந்தது. அவர் புத்தகத்தை எடுத்தார். 3வது முயற்சிக்கு பிறகு இரவு முழுவதும் அதை படித்தார். காலையில் சூரியன் சற்று உதிக்கையில் அவர் அதனை நிறைவு செய்தார். அவர் மெத்தையை விட்டெழுந்து கர்த்தரிடம் முழங்கால் படியிட்டு, என் வாழ்நாள் முழுவதும் நான் அறியாமையில் உங்களுக்கு சேவை செய்தேன். நான் என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று ஜெபம் செய்தார். உடனடியாக தன் சபையில் இருக்கும் தனது நிலையிலிருந்தும் விடுபட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள சகோதரர் ஜார்ஜ் அவர்களின் சகோதரியோடு சகோதரர் கூடுகைக்கு சென்றார். அங்கே சகோதரர் ரசல் அவர்களை சந்தித்தார். அவர் தனது பின்னணி மற்றும் மொழிகளுடனான தனது திறமை பற்றி போதகரிடம் கூறினார். மேலும் அவருக்கு ஏதாவது ஒரு வழியில் சேவை செய்யும்படி கேட்டார். சகோதரர் ரசல் அவர்கள் அவரை தொடர்ந்து சத்தியத்தில் தொகுதிகளை வாசிக்குமாறு ஆலோசனை வழங்கியதோடு மற்றும் தேவைப்பட்டால் எழுதுமாறும் கூறினார். சில காலங்களுக்கு பின்னர் சகோதரர் ரசல் மற்றும் சகோதரர் பிங்கிள் ஆகிய இருவரும் பைபிள் ஹவுஸுக்கு வருமாறு சகோதரர் ரசலிடம் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. பிங்கிள் பெத்தேலுக்கு வருகை புரிந்தார். ஒரு மாலை சகோதரர் ரசல் சகோதரர் பிங்கிள் அவர்களை தமது வகுப்பிற்கு வரும்படியாக அழைத்தார். சகோதரர் ரசல் ஒரு கார்பெட் மீது பெரிய ஐரோப்பா வரைபடத்தினை படரும்படி செய்தார். போதகர் ரசல் அவர்கள் அந்த கார்பெட்டின் மீது அருகாமையில் சகோதரர் பிங்கிள் அவர்களும் இணைந்து கொண்டார். ஐரோப்பாவில் வகுப்புகளில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் பல்வேறு வகுப்புகள் குறித்தும் பாஸ்டர் ரசல் வரைபடத்தில் சுட்டிக்காட்டி பேச ஆரம்பித்தார். பிறகு ஒரு வினா எழுப்பினார். சகோதரர் பிங்கிள் அவர்களே, நீங்கள் ஐரோப்பாவிற்கு சென்றால் வகுப்பு பிரச்சனைக்கு என்ன செய்வீர்கள்? நான் ஒன்றும் செய்ய இயலாது, ஆனால் கர்த்தரால் செய்ய இயலும் என்று பதிலளித்தார். போதகருடைய உடனடி பதில், சகோதரர் பிங்கிள், நீங்கள் நாளை ஐரோப்பா செல்ல தயாராகுங்கள் என்பதே. தாமதம் செய்ய வேண்டாம். நீராவி கப்பல் பயணச்சீட்டுகள் ஏற்கனவே வாங்கப்பட்டன. இது போதகரின் நேர்மையான மனதை வெளிப்படுத்துகிறதாக இருந்தது. ஐரோப்பாவில் வேலை செய்வதற்கான அலுவலகம் மற்றும் வீடு. சுவிட்சர்லாந்தின் அழகிய லூசன் ஏரியை கண்டும் காணவில்லை. அந்த இடம்தான் தேவனால் கர்த்தரால் ஆளப்பட்டது என்று பின்னர் அறியப்பட்டது. உலக போரின் போது சுவிட்சர்லாந்து நாடுகளிடையே நடுநிலையை வகித்தது. எனவே ஐரோப்பாவில் சத்தியத்தின் முன்னேற்றத்தில் அச்சிடுதல், யாத்ரீக சேவை அனைத்தும் முன்னேற்றம் அடைந்து மற்றும் பெரிய வகுப்புகளும் வளர்ச்சி அடைந்தன. அனைவரும் அறிந்த மிகவும் திறமையான சகோதரி எம்ரியோ அவர்களுடன்
சகோதரர் பிங்கிள் அவர்கள் முழுநேர பணி செய்தார். அவர் பணி செய்தது மிக கடுமையான ஆண்டுகள் மற்றும் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் சகோதரர் ரசல் மரணமடைந்த பின்பு உள்ள குறுகிய காலத்தில் சிறிது காலம் மொழிபெயர்ப்பதற்காக வாட்ச் டவர் கோபுரங்களை பெற்ற சகோதரர் பிங்கிள் கோபுரங்களில் தோன்றும் பிழைகள் வெறும் அச்சுக்கலை தவறுகள் என்றும் மேலும் அவற்றை சரி செய்தார். விரைவில் சத்தியத்தில் பதிப்பாளரின் மாற்றங்களாக தீர்மானிக்கப்பட்டன. சகோதரர் மத்தியில் ஏற்பட்ட பல்வேறு வலிமிகுந்த அனுபவங்களுக்கு பிறகு அலுவலகமானது மூடப்பட்டு சகோதரி பிங்கிளும் சகோதரனும் லாஸ் ஏஞ்சலுக்கு மீண்டும் திரும்பினர். சகோதரர் பிங்கிள் அவர்கள் தாம் மரணிக்கும் முன்பு வரை சத்தியத்தின் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். மேலும் அவரது வாழ்க்கை மற்றும் காலங்கள் பற்றி அறிந்து கொள்ள www.biblestudentsarchives.com என்ற இணையதளத்தில் பார்க்கவும்.